கூடுகை நடத்துகிறார்கள், ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவலட்சணங்கள், அந்தகாரங்கள் அது அதிகமாக பேச விரும்பவில்லை. என்னென்று ஊழியர்களே, உங்களுடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கட்டும், அதே வழியில் அது உத்தமமாக இருக்கட்டும். தமிழில் எழுதப்பட்டது செவ்வையாய், இட் ஷுட் பி ஆனஸ்ட். ரெண்டாவது, இட் ஷுட் பி ஹோலி. அன்பார்களே, நேர்மையாக இருங்க. எந்த வார்த்தையிலும் நேர்மையை கடைபிடியுங்கள். பல நேரங்களில் அது தவறுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படியே தவறினாலும் திரும்ப அந்த இடத்துல வந்து நின்று கொள்ளுங்கள். சிலரை பார்க்கிறேன், வாழ்க்கையே அதுதான், தாறுமாறான வாழ்க்கை வேண்டாம். அன்பார்களே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை குறித்து சொல்லுவார். நான் பேசும்போது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட். அதாவது லஞ்சம் வாங்காத ஒன்று மனசாட்சி, நெவர் கெட்ஸ் பிரைப். ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் போது சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை மேடையில் ஒரு 3/4 மணி நேரம் பேசி முடிச்சிட்டோம், அது ஒரு சொற்பொழிவு, யாரையும் அது பாதிக்காது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ். அது எப்படி இருக்க வேண்டுமா? 11ஆம் வசனத்தில், ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்களைப் போலவும் சங்கத்தளவால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும். அர்த்தம் என்னவென்றால், ஆணிகள் என்ற வார்த்தையுடைய பொருள் எதையும் தாங்கும். அன்பார்களே, ஒரு சுவற்றிலே ஒரு ஆணி அடிக்கிறோம், அது பல பலமான எடைகளை தாங்குகிறது. அதனுடைய எடை மிக குறைவு. யோசித்து பாருங்க, அந்த ஆணின் எடை மிக குறைவு, ஆனால் ஒரு 5 கிலோ வெயிட்டை அது தாங்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் அநேகரை தாங்குகிற ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும். இட் ஷுட் பி இட் ஷுட் பி கேரிங் த பீப்புள். உங்களுடைய வார்த்தைகள் அனைவருடைய இடிந்து போன அதாவது ஒன்றுமில்லாமல் பாழாய்ப்போன அவருடைய வாழ்க்கையை தாங்கி பிடிக்கிற வாழ்க்கையை மாற்றட்டும். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறதாம்? அதாவது ஆணிகள் போல. அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. யுவர் வேர்ட் ஷுட் பி ஸ்ட்ராங் அண்ட் சஸ்டெயின். அது எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒரு ஆணிகளை போல. அவனுடைய கருத்து என்னவென்றால், அது தாங்குவது, கவனிங்க, நம்பி அந்த ஆணியில் மாட்டலாம், அது கீழே விழாது. இல்லை விட்டு அந்த பொருளை கீழே விழுந்துடும். அதுக்கு நான் சொல்ல வந்த ஆணிகள் என்ற வார்த்தையுடைய அந்த பழமொழி, பீப்புள் ஷுட் டிபெண்ட் ஆன் யூ. அவங்க சொல்லணும், என்னுடைய போதகர் எதை பேசுகிறாரோ அப்படியே நடக்கிறார். அன்றைக்கி ஒரு சொல்கிறாரு, மேடையில் தான் எங்கள் பாஸ்டர் கீழே இறங்கி வந்தால் என்னை விட மோசம். அத்தனையோ மக்கள் சொல்கிற விமர்சனங்களை கேட்கிறேன். நான் ஒரு தலைமை போதகராக இருக்கிறேன். பல ஊழியர்களை நான் பார்க்கிறேன். அவருடைய சபை விசுவாசிகளே சொல்லுகிறார்கள், எங்கள் போதகருக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என் அன்பு ஊழியர்களே, நெயில் என்ற வார்த்தையின் பொருள் டு பி டிபெண்டன்ட். அது தாங்கும் சக்தி உடையது. அதை நம்பலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆணில் ஒரு பொருளை மாற்றுறோம், இது தாங்குமா?